முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டமானது நடைபெற உள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நாளைய தினம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அந்த கட்சியினுடைய தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரினுடைய 2வது அமர்வு தொடர்ந்து வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் சார்பாக என்ன மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்க வேண்டும், குறிப்பாக தமிழக அரசு தற்போது மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுவரையறை பணிகள் தொடர்பான இந்த விவகாரத்துல எம்பிக்களினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பான ஏற்கனவே பல்வேறு கருத்துக்களும் விவாதங்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வரக்கூடிய மார்ச் 22ஆம் தேதி அன்று 7 மாநில முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் உள்ளிட்டவருக்கெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதி கூட்டுக்குழு நடவடிக்கை தொடர்பான ஒரு ஆலோசனை நடத்துவது தொடர்பான ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல எம்பிக்களுடைய செயல்பாடு நாடாளுமன்றத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கட்ட விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்த எம்பிக்களுடைய வருகை பதிவு குறைவாக இருக்கிறது என்பன போன்ற பல்வேறு விமர்சனங்கள் பொதுவெளியில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில அனைவரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது முழு அளவில் அவருடைய வருகை பதிவு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தலும் நாளை தினம் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் வழங்கப்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கவும், தமிழகத்துக்கு தேவையான நிதிகளை பெறவும் தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள், குறிப்பாக 39 எம்பிக்களும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய முழு செயல்பாடும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதுதான் இருக்க வேண்டும் என்ற போன்ற அறிவுரைகள் எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த கூட்டம் நாளை தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.